திருச்செந்தூர் நியூ இயர் விலாகோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறீங்க. பீச்லேயும் நாழி கிணறுலையும் குளிச்சுட்டு நாங்கள் எதுக்கு பீச்சில் வந்து திரும்ப உட்காந்துட்ருக்கோன்னா, என் தம்பிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தது டயர்டாக இருந்ததுனால அவன் ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டான். அதுக்கப்புறமா பீச்சுக்கும் நாழி கிணறுக்கும் போய் குளிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் சாமியை போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வள்ளி கொகைன்னு ஒன்று இருக்கும், ஸோ அங்கே போகணும். அது வந்து 5 மணியோடு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு கரெக்டாக 12 மணிக்கு சாமியை பார்க்கறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு தான் நாங்கள் ரூம்க்கே வந்தோம் சாமியை பார்த்து முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கே முருகர் கோவில் பக்கத்துலேயே சிவன் கோயிலும் இருக்குது, அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறமா வள்ளி கொகைக்கும் போகணும். வள்ளி கொகை பார்த்தீங்கன்னா கொகை மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மழைலாம் வந்ததுனால கொகை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, சாமியை வெளியவே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ரூமில் போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு பஸ் பிடிச்சி கிளம்பியாச்சு. நியூ இயர் நீங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.